உங்கள் ஜாலா இதுதான் கேட்கிறேன். நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்ப வந்து மானிப்பா கட்டுரை என்ற பகுதியில வந்திருக்கோம். அங்க ஒரு இடி குண்டு ஒன்று இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்ட நாங்கள் அதுதான் பார்க்க வந்திருக்கிறோம். அது என்ன மாதிரி எப்படி உருவானன்னு சொல்லி அதை ஒரு இங்க ஐயாவோட கேட்டு தெரிஞ்சுள்ளோம். அது என்ன ஆழம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லினோம். எங்களுக்கு தெரிஞ்ச அந்த இடிகுண்டு இருக்கிற இங்கதான் இருக்கு, ஒரு இடத்துலயும் இருக்கோ தெரியாது. அதை பற்றி ஒரு ஐயாவராட்ட நாங்கள் இங்க வாழ்ற ஐயாவரால கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க இங்க பிறந்து வளர்ப்போ என்ன பேர் உங்களுக்கு? ஆறுமுகம் இளையராஜா. ஆறுமுகம் இளையராஜா. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பேர். 4 பேர். என்ன வேலை செய்றீங்க? நான் கூலி வேலை தான். கூலி வேலை தான் செய்றீங்க. அப்ப இந்த இடி குண்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவங்க வந்து எனக்கு 72 வயது. அதுக்கு முற்பட்ட ஐயாக்கள் அம்மாந்த தாயார் அம்மாந்த தாயார் தான் எனக்கு சொன்னது. எங்களை சொல்றது சின்ன பிள்ளைலேருந்து கதை கேட்க சொல்லுவாங்க. இடி உள்ள கொண்டாடம் அதுக்கு அங்கே போவாங்க. ஏன்னு கேட்டா சொல்லுவா அது அங்கே இடிஞ்சோட்டு போகுது. தச்செல்லாம் நீங்கள் பக்கத்தில் இடிஞ்சா அதுக்கு போடுது தூக்கலாம் செத்து போகும் சொல்லுவீங்க. சின்னலே வெரைட்டி வைக்கிற போவாங்க கிட்ட பொல்லா இடம் விழுந்தா அப்புறம் ஒன்றும் செய்யலாம். எனக்கு தெரிஞ்சால்தான் நாங்கள் ரொம்ப கேட்க 4-5 தற்கொலை தற்கொலை இருக்கு. காட்டு நிதாகர மாதிரி கட்டுறது போட்டு வெள்ளக்காரர் வந்தாண்டி கட்டுறதுக்கு வந்து சங்கிலி எல்லாம் நடந்து வந்து சங்கிலி விட்டாலும் கண்டுபிடிச்சு அது கண்டுபிடிக்கல. என்ன நடந்த சேர்ந்து ஒரு அரசாங்கத்தால வந்து மக்கள் வந்து 7 நாள் 9 நாள் மிஷின் போட்டுறாச்சு. மிஷின் போட்டுறாச்சு. பெரிய பெரிய கொஸ்பா அது போட்டுறாச்சு. அதுவும் பத்தே இல்லை. சேர்ந்து அதை விட்டு பேருந்து ஒரு நிறுவனம் வந்து பைக்கை கொண்டு வந்து சீராட்டுறதுக்கு பார்த்தோம். அது பைக்கு ஒரு ரங்கி கடையில இருந்து கடையில பைக்கோட சேர்ந்து பைக்கோ இறங்கிட்டு அதான் டிரைவர் தான் வரணும். பேருந்து அதை முன்பக்கம் கையாளுக்கு உண்டுந்தாங்க. இங்கே பிடிக்காத அந்த படிப்பேது பெரிய ஒரு பைக்கை போட்டு தான் எடுத்து. அப்ப ஆடு மாடுகள் என்ன மாதிரி? ஆடு மாடு வந்து அதிகம் கீழே வராங்காது, துப்புல வராங்க. சும்மா இந்த டைம்ல மட்டும் தாங்க நிக்கக்கூடிய டைம்ல தண்ணி நிக்கக்கூடிய டைம்ல தண்ணி நிக்க மற்றபடி உழுவு புழு தான் சேராது. தண்ணி நிக்கு ஆடி ஆவணின்னு சொன்னா சேருவா. மீனெல்லாம் சேர்த்துக்குள்ளான்னு இருக்கும், சாரம் சேர்த்து இருக்கும். அப்படி மீன் கொடுக்க குளத்து மீன் தான். அப்ப இந்தியால இந்த கட்டுரம் கட்டிருக்கு. கட்டுரம் வந்து எங்க ஐயாக்கள் சொன்னாலும் உள்ளாந்தர் தான் கட்டினேன். உள்ளாந்தர் என்னதுக்கு கட்டி இருக்கீங்க? இடிஞ்சூர் ரோட்டை மங்கால தள்ளி கொண்டு போடும் கொண்டதுக்காண்டி கட்டி இருக்கீங்க. அந்த பேராக்கள் அது வேலி மாதிரி தடி போட்டு தடி போட்டு இருந்தாவே தடியை போட்டு வச்சிருந்தேன். அது பேருந்து பேருந்து வந்து இப்ப தடிகள் தடி வேலைக்கு அவங்க தடிகளுக்கு போறதா இருந்தது. அதெல்லாம் தண்ணி போய் புலா விழுந்து புலா விழுந்து போகும். விழுந்தா பேருந்து எடுக்க இறங்கியா நீந்த கூடியவன் இந்த குழந்தை சேத்துக்குள்ள நீந்தி குளிக்கிறேன். அப்ப அந்த மழை காலங்கள் வெள்ள காலங்கள்ல இப்ப ஒரே வெள்ளமா தான் இருக்கும். அப்பக்குள்ள வந்து சின்ன நாக்கு அங்கால அந்த அந்த தோட்டத்துல அந்த இது மற்ற இதுலயும் ஊடத்தான் பாயும். அங்கால இல்ல அந்த சின்னாக்கள் வந்தா அதுக்கு பாதுகாப்பு இருக்கு. இப்ப சின்னாக்கள் மழை வெள்ளங்கள் டைம்ல எல்லாரும் ஆக நின்று சொல்லுவீங்க. உங்களோட இங்க பிறந்த வந்தாலே தெரியும். இப்போ தெரியா மழை வெள்ளம் மட்டும் புலவத்துல சின்னாக்கள் எல்லாம் பெரிய அங்க இங்க இருந்தாங்க. அது இடி உண்டு போவாங்க. அப்ப இது இடி உண்டு என்னன்றது வந்தாண்டு தெரியுமா? வந்து எனக்கு தெரியாத வயதுல ஆட்சியர் அம்மாண்ட இடி விழுந்தா. அவங்களோட அம்மாண்ட அம்மா சொன்னவா இடி விழுந்து உருவானா? இடி விழுந்து ஒரு சின்ன கடகமலையில இருந்தா. சின்ன கடகமலையில இருந்தா இப்போ இப்படி பெரிதா வந்து
இப்போ 5 5 வரை போல இதுல வந்திருக்கா. இப்போ 2 பாக்கத்திருக்கலாம். ஆனா பெரிய தேசம் என்ன. இப்ப தண்ணி வச்சுனாதான் விட்டோம். அதானே என்ன தண்ணி இந்த அரசம்பரம் அப்படி கூட நிக்கல. இல்ல இல்ல இது வந்து கொஞ்ச காலம் இது கூட தெரியாதங்க தான் முளைச்சிருக்கு. நீங்க கண்டாண்டு என்ன கண்டாண்டா அப்ப உங்களுக்கு புறாதான் முளைச்சது. 30 வருஷத்துக்குள்ளதான். அப்ப புறா இந்த முயற்சியும் முடிக்கல இதை கண்டுபிடிக்க வந்து 3 முறை 3 தரம் வந்தது வந்து. அதான் 9 நாளும் 8 நாள் போட்டு வச்சு பத்து இல்லை அதை விட்டு போகுது. இப்போ இந்த ஒரு இது வந்து பைக்கோ கொண்டாந்து பார்த்தது அதையும் சரி வரையில ஒன்றுக்கும் சரி வரையில ஒன்றுக்கும் சரி கிடையாது விட்டுக்கிறாங்க. சரி பாவம் அப்ப நீ கண்டுபிடிக்கணும் பாப்போம். என்ன எங்களை நாங்கள் எங்களை பிள்ளைகள் கண்டுபிடிக்க மாதிரி இல்லை என்ன. ஓகே நன்றி அவங்களோட. ஓகே வயலுக்குள்ள இருக்கிறபடியா வைரவரும் பிள்ளையாரையும் வைரவர் வந்து காவலி தானே பிள்ளையாரையும் வச்சிருக்கணும். ஞானவாரகன் பிள்ளையார்ட்ட இதுவும் வச்சிருக்கோம். நாங்கள் வந்து இப்போ இடிகுண்டை பற்றி பார்த்தோம். அங்கால வந்து இங்கே இது வந்து இப்போ தனியாக இடிகுண்டு மட்டுமில்லை, இது வந்து ஒரு வயல் பிரதேசம் மாதிரி ரொம்ப அழகான வயல் பிரதேசம். இங்கே வந்து பொன்னாங்கானி மற்றது பல்லாரை மற்றது நெல்லுகள் அதில் எல்லாமே செய்வினோம். மாற்றி மாற்றி போய் செய்யணும். ஒரு இப்போ இதை நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னு சொன்னீங்க. இது வந்து இப்போ பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது. இங்கே வந்து இப்படி ஒரு இடிகுண்டு ஒன்று இருக்குது, இவ்வளோ காலமாக இருக்குது, ஒல்லாந்திர காலத்திலேருந்து இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அதை நாங்கள் வந்து பதிவேற்ற நாங்கள்லாம் செய்கிறோம்னு நினைக்கிறோம். பெரும்பாலும் நீங்கள் வந்து இப்போ இதை பார்க்கணும்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்காரெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம் ஆழத்தை போயிருக்கணும். இப்போ நீங்கள் இதை பார்க்கணும்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் தனி இதை மட்டும் பார்க்க தேவையில்லை. இங்கே இருக்கிற அழகான இந்த வயல்வெளிகள், நிற்கிற மாடுகள், கொக்குகள், பொன்னாங்கானி வச்சிருக்கணும். பொன்னாங்கானி பார்க்கலாம், வயல்களை பார்க்கலாம், பொன்னாங்கானி பார்க்கலாம். அப்படி அதோடு சேர்ந்து இருக்கிற வளர்ந்துருக்கிற அந்த பனை மரங்கள், இந்த வெப்ப மரங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அழகாக தான் இருக்குது. நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு இடம் உண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நெல் விதைக்கிற காலங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் என்ன நெல் அழகாக இருக்கும். இதையும் பார்த்து அங்கால அதுகளையும் பார்த்து கொண்டு நீங்கள் போகலாம். இதுதான் இந்த இடம் தான். இங்கே வந்து கூடுதலாக வந்து இந்த பொன்னாங்கானியில் கூட விதைக்கிறது கூட என்ன பொன்னாங்கானி பேர் என்ன விதைக்கிறது கூட இங்கே இருந்து பூசாணி மற்றபடி கீரையெல்லாம் போடுவீங்க. கீரைகள் நெல்லுகள் எல்லாம் போடுவீங்க. நீங்கள் இந்த பக்கத்துல இல்லை கொஞ்சம் தூரம் அப்படி இருக்கிறீங்களா? இந்த இடம் ஒரு கட்ட தூரம் தான். இந்த இடம் ஒரு கட்ட தூரம் போகணும். இந்த மாடுகள் என்ன உங்களோட மாடுகள் இல்லை வேற வழியா கேட்ட மாடுகளும் நிற்கிற மாடு எங்கள்கிட்ட மாடல் கூடாது. இது வழியாக்கிட்டு அப்ப எத்தனை பேர் வேலை செய்யறீங்க உங்களோட வயலுக்கு? எத்தனை வேலை செய்யணும்? 4 பேர் 8 பேரை வேலைக்கு ஏற்ற மாதிரி ஆக்கள் இருக்கு. இப்போ ஒரு 5 பேரப்புல பொன்னாங்கண்ணி இருக்குன்னு சொன்னா இப்போ எத்தனை பேர் வெட்டலாம்? அது ஒன்றா 4 பேர் வேணும். 4 பேர் வேணும். 4 பேர் இப்போ விடிய துறைங்க பின்னத்துக்கு வெட்டி முடிக்கலாம். 5 பேர் அவன் 4 மணிக்கு வந்தீங்கன்னா 6-7 மணிக்குள்ள வெட்டி முடியும். பின்னே தான் வெட்டுவோம். பின்னேரம் 4 மணிக்கு கடும் வெயிலுக்கு பண்ணா கொஞ்சம் பாடி பதங்கிப்போம். 4 மணிக்கு போல பண்ணா அடுத்த முறை விற்கிறது கொஞ்சம் திறமை இருக்கும். அப்போ 4 மணிக்கு வந்தா 7 மணிக்குள்ள வெட்டி போகும். இது 4 பேர் வெட்டிடலாம். பிரச்சனை இல்லை. வெள்ளாரையும் இருக்கு. வெள்ளாரையும் இருக்கு. வெள்ளாரையும் எங்க செய்றீங்க? வெள்ளாரி அங்க உள்ள இருக்கு செய்றீங்க. இதையா இப்ப எல்லாம் பட்டி வச்சிருக்கிறீங்களா? இல்ல இது வந்து எங்க போகுது? எந்த சந்தை போகுது? நாளைக்கு சுண்ணாமடம் போகும். சுண்ணாமடம் எல்லாம் போகுது. வேற எந்த சந்தை? சுண்ணாமடம் 2 தான் அனுப்புறீங்க. அங்க இருந்து வண்டி வேணுமா இல்ல இங்க இருந்து நீங்கள் அனுப்புறதா? இல்ல நாங்கள் வாகனம் இருக்கிற மோட்டர் கொண்டு கொடுப்போம். மோட்டர் எத்தனை அப்படி கொண்டு கொடுப்பீங்க? ஒரு 80-90 கிழமை ஏற்ற மாதிரி. 80-90 அப்படி போகும். வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் கூட கொண்டு போகலாம். அப்படி மாதிரி சனி நேரம் குறைச்சி கொண்டு போவோம். சும்மா வாங்க அப்படி அங்காலயம் இருக்கு உங்களோட தோட்டம், அதை பார்ப்போம். அப்ப அங்கால வந்து இப்ப இதெல்லாம் உங்களோட என்ன தோட்டம் இல்ல? இதுக்குள்ள பொன்னாங்கண்ணி மட்டும் தான் செய்யறீங்களா இல்ல வேற ஏன் செய்யறது? இல்ல பொன்னாங்கண்ணி மாத்திரம். இந்த மண்ணுக்கு பொன்னாங்கண்ணி கொஞ்சம் பேரு. பொன்னாங்கண்ணி தான் பேரும். இந்த மண்ணு பொன்னாங்கண்ணி. ஓகே. பொன்னாங்கண்ணிக்கு ஆரம்ப உரமா என்ன போடுற நீங்க? ஆரம்ப போட்டது உரம் உரம் அடிப்பசால இதுதானே போடுறாங்க. மாட்டு எரு மட்டுமே இல்ல குளியல் இருந்தாக்குறதோ? குளியல் சாட்டி செய்யலாம். இப்ப குள குறவு தானே. இப்ப மாட்டெருவும் மற்ற அடிப்பசால உரம் இருக்குல்ல அதுவும் போட்டுதான் தெரியும். இது அடி உரம் மாடு இதுதான் கொடுக்குறீங்களா? முதல்ல எரிவை போட்டுட்டு
இந்த அடிப்பசலைக்கு அந்த உரம் இருக்குது அடிப்பையில் கலந்த ஆமா யூரியா அதெல்லாம் கலந்து அதை எறிஞ்சு போட்டு தான் நடுவோம். நடுறீங்களா? அரிஞ்ச நட வேறு வந்துடும். ஓ ஒரு மாதத்துல புறப்பட்டுலாம். ஓமோ இப்ப இதுல பொன்னாங்கானி மட்டுமே தான் செய்வீங்க, வேற ஒன்றுமே செய்யறீங்க? வெள்ளாரையும் பொன்னாங்க. வெள்ளாரையும் பொன்னாங்கானி. இப்ப வெள்ளாரையை விட பொன்னாங்க தான் கூட செய்றீங்க. ஏன்னா அநேகமா இந்த ரோட்ல நான் போய் வரைக்கும் பாக்குறேன், நாங்கள் பொன்னாங்கானி தான் கூடுதலா வெறுறது. அப்ப வெள்ளாரையில அங்கால செய்றீங்க. இது வந்து எந்த உயரம் பலந்த ஒரு வெட்டுவோம்? இது ஒரு முழம் பெறுவோம். ஒரு முழமும். அப்ப இது என்ன பேர கிட அடுத்த வந்துடும். அது வந்துடும். ஒரு முழம் வந்து வட்டுவீங்க. ஒரு கணட்டா 5000 பட்டலாம். என்ன 4-5 பட்டுலாம். சின்ன நேரங்களில் பழுதாப்பணும். சின்ன நல்லா வந்தா 5 பட்டுலாம். 5 பட்டலாம். நீங்க என்ன பரம்பரை தோட்டம் தான் செய்றீங்க? நாங்க 25 வருஷம் இதுதான் பொன்னாங்க வெள்ளார பூசணி அதெல்லாம். உங்களோட அப்பாக்கள் எல்லாம் தோட்டம் தானே? எல்லாம் தோட்டம் தான். பிரச்சனை என்ன இல்லாம என்ன இன்னொரு ஆட்டு அடிமையா போகுது. எங்களை வாடல எங்களை செய்யறோம் விற்கிறோம். அப்ப இப்ப நீங்கள் இப்ப 80 ரூபாய்க்கு சந்தைக்கு பிடி கொடுத்தா அவங்கள எவ்வளவு அது விற்பாங்க? அவங்க 100 ரூபாய் விற்பாங்க. ஒரு 20 ரூபாய் வச்சு விற்பாங்க. மருதாமடமும் சுண்ணாமும் தான் போறது. எங்க அதிகமா போறது? லாங் ட்ரிப் கொண்டு போவாங்களா அங்க அச்சுவேலி, நெல்லியடி, கருத்துறை அங்க எல்லாம் போகும். அங்க போறது தானே பேனல் ஏத்திட்டு போறது. டிரான்ஸ்போர்ட் செலவாக வச்சுதான் விற்பாங்க அவங்களாம். அங்க இங்க வந்து போயிட்டு அவைல நீங்க எல்லாம் அங்க கொண்டு போறோம் இடங்களுக்கு. இடிகுண்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது இந்த இடிகுண்டு வந்து இயற்கையா இடி விழுந்த இடம். இது இடி விழுந்து இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேல் உற்பத்தியா இருக்கு. வெள்ளக்காரர் வந்து இந்த இறைச்சி மிஷின் தண்ணி வத்தாம போனார்கள். அப்படி பெரிய ஆழமான இது நிலாவரமா இது ஆழங்கள் என்ன கண்டுபிடிக்கல. இது வந்து உள்ளாந்தர் கட்டின மயிலன்னு சொல்லி சொல்றாங்களா என்ன? பழைய இது 300 வருஷத்துக்கு மேற்பட்ட அமெரிக்கா இருக்கிறாங்க. இந்த இது 300க்கு மேற்பட்ட என்ன இந்த இடிகுண்டு. அப்ப இடிகுண்டு இது இப்ப போன வெள்ளக்காரர் வந்து என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யுது? அப்ப மிஷினால கொண்டு வராச்சு சங்கிலி எல்லாம் போட்டு கீழே ஆழம் ஒன்றும் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் போடணும். சங்கிலி எல்லாம் கொண்டு வந்து விட்டு பார்த்தேன். வேற என்ன முயற்சி செய்யுது? அப்புறம் ஒரு கட்டம் வந்து பார்த்துட்டு அடுத்த கட்டம் பாராண்டு வரையில அரசாங்கங்கள் வந்து முயற்சி செய்த மாதிரி அரசாங்கங்கள் அதுல முயற்சி செய்து ஈடுபடையில அது போட்டா அடுத்த முறை வந்து தாளத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் வரையில அதுக்கப்புறம் என்ன பெரியல தாளத்தை பார்க்க சொல்லிட்டு போனா அப்பா அந்த காலத்து முற்பட்ட இதா இருக்குமே என்ன? என்ன 300 வருஷம் உள்ளாந்தர் காலத்துன்னு சொன்னா அப்பாண்ட அப்பாவுக்கு முற்பட்ட இதா இருக்குமே. அப்பக்கு வந்து கொல்லிப்படம் ஒரு இது கடத்தல் அளவில் தான் இருந்தாம என்ன முந்தி கொஞ்சம் சின்னனா இருந்தது. வந்து ஆண்டாண்டு வந்து தண்ணி பத்தாத பக்கத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு அழகான ஒரு இயற்கையா வந்து நல்ல இயற்கையான காத்துகளும் பெறக்கூடிய ஒரு இடம் உண்டு. இங்க இருக்கிற ஆக்களை பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படியே பக்கத்துல வீட்டோட வந்து வீட்டுக்கு முன்னுக்கு வந்து இந்த தோட்டங்கள் இதோட நவீன இந்த ஆடு மாடு இந்த தோட்டங்கள் இதுகளோட நவீன வாழ்க்கையில் போகுது. மற்ற பொன்னாங்கனி எல்லாம் போட்டுச்சுன்னு சொன்னா ஒரு மாதிரில வட்டிவினவா. அப்போ அதே வேண்ட வாழ்வாதாரத்துக்கு ஓகே இருக்கும். அதே மாதிரி வெள்ளார போடுவினோம். அப்படி ஒவ்வொன்றுமே வந்து மாறி மாறி அதுக்கு என்னென்ன அந்தந்த காலகட்டங்கள் என்னென்ன பயிர் செய்யலுமோ அதை செய்து வாழ்ந்து வெறினோம். ஓகே, நன்றி. நிறைய பேர் வந்து நமது காணொலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. ஓகே, நன்றி.